ஹலோ ஆல். டயபெட்டிஸ் பற்றி பேசினாலே நம்ம அதிகம் யூஸ் பண்ணுற இல்லை கேள்விப்படுற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின். என்னதாங்க இந்த இன்சுலின் நம்ம பாடியில் பண்ணுது, கொஞ்சம் சிம்பிளாக சொல்லுங்களேன்னு கேட்குறவங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற பர்சன் தான் மிஸ்டர் நரேஷ். ஸோ நரேஷ்க்கு ஒர்க்கில் செம்ம டயர்ட், நல்ல பசி. அவரோட ஃபேவரட் சிக்கன் பிரியாணியை ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டுறாரு. ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பிரியாணி டைஜஸ்ட் ஆகி அதில் இருக்க கார்ப்ஸ் எல்லாம் சுகராக மாறி அந்த சுகர் அவரோட பிளட்ல கலந்துருது. இதனால நரேஷோட பிளட் சுகர் லெவல் ஸ்பைக் ஆயிடுது. இதை சென்ஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட்டான ஆர்கன் தான் அவரோட பேங்க்ரியாஸ். அந்த பேங்க்ரியாஸ் உடனே இன்சுலின் செக்ரீட் பண்ணுது. இந்த இன்சுலின் தான் நம்ம பாடியில் இருக்க எல்லா செல்ஸ்க்குமே கீ மாதிரி. இன்சுலின் இருந்தாதான் அந்த செல்ஸ்னால அதோட சாப்பாடு, அதாவது சுகரை பிளட்ல இருந்து உறிஞ்சிக்க முடியும். அதனால செல்ஸ்க்கும் எனர்ஜி கிடைச்சிடும். அட் தி சேம் டைம் நரேஷோட பிளட் சுகர் லெவல்ஸும் குறைஞ்சிரும். இதனால தான் நரேஷ்க்கு உடனே எனர்ஜி கிடைச்சு அவர்னால ஹாப்பியா ஹெல்தியா இருக்க முடியுது. சப்போஸ் நரேஷோட பேங்க்ரியாஸ் இன்சுலின் செக்ரீட் பண்ணாம விட்டுருந்தாலோ இல்ல செக்ரீட் ஆன இன்சுலின் அதோட வேலையை செய்யாம விட்டுருந்தாலோ என்ன இருக்கும்? செல்ஸ்னால அதுக்கு தேவையான சுகரை எடுத்துக்க முடியாது. ஸோ பிளட்ல சுகர் லெவல்ஸ் எப்பவுமே ஹையா இருக்கும். இந்த கண்டிஷனை தான் டயபெட்டிஸ்னு சொல்லுவோம். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ.